நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்டு கார் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 2 வாரம் இருக்குங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்லாவே ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 வண்டி கிட்ட வந்துட்டு புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். அப்புறம் டீலரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கார்ஸ். இவங்களோட லொக்கேஷன் வந்துட்டு 2 லொக்கேஷன் இருக்குங்க கோயம்புத்தூரில். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்துட்டு டீலரோட லொக்கேஷன் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இவங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பீலமேடில் வந்துட்டு ஹோட்டல் ஹரிபவனம், அந்த ஹோட்டலுக்கு அந்த கட்டிலே இருக்குங்க. இன்னொரு லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ராம்நகர், அங்கே தான் வந்துட்டு அவங்களோட மெயின் பிரான்ச் இருக்குது. ஒரு பட்ஜெட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஹேட்ச்பேக்கு, செடான் பட்ஜெட்லேயும் இருக்க போகுது எல்லாமே. ஸோ எப்பயும் போல் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ணன் எப்பயும் போல் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். சிஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? பரவாயில்லையா? நல்லா இருந்துச்சுங்க. நான் வெளியூர்லேருந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய என்கொயரிஸ் எல்லாம் வந்துருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் சேனலில் போட்டதுக்கப்புறம் பாதி வண்டி நம்மக்கிட்ட சோல்ட் அவுட் ஆகிருக்குங்க. புதுசாக இப்போ 4-5 வண்டிங்க வந்திருக்குது. அந்த வண்டியை நம்ம புதுசாக பார்க்கலாம். ஸோ நியூ ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கும். அது போக வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஒரு சில வண்டி நம்ம வந்துட்டு இப்போ பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்து இப்போ பார்த்துடலாங்க சார். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்களேன். 99426 77577. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணுவாங்க சார். ஓகே. அது போக மற்ற ஆங்கிளில் வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்குறாங்க, அந்த மாதிரினா நீங்கள் வந்து இப்போ அனுப்பிவிடுவீங்க தானே? அனுப்பிவிடுவாங்க சார். ஓகே. சரிங்க சிஸ்டர், அப்படியே ஒரு வண்டியை பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்க சார். வாங்க. நம்மக்கிட்ட i20 இருக்குதுங்க சார். TN 88 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. கிரே கலர் வண்டிங்க. ஸ்போர்ட்ஸ் டைப் வருங்க. 2013 மாடல், 2 ஓனரு. 74,000 ஓடி இருக்குதுங்க. 4 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க. பெட்ரோல் வண்டிங்க சார். இதில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடுங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க சார். கிலோமீட்டர் வந்துட்டு எவ்வளோ ஓடி இருக்குது? 74,000. 74 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ அலாய் வீல்ஸோடு வந்துடுது பார்க்குறீங்க. இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். உங்களுக்கு வந்துட்டு யூசேஜ் கம்மியாக இருக்குது, எனக்கு பெட்ரோல் போதும்னு நினச்சிங்க, அதுவும் வந்துட்டு i20 நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ i20 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ 4 வீலுமே அலாய் வீல் வந்துடுது. டயர் பட்டன் பார்க்குறீங்க, நல்லாவே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 80% மேலேவே இருக்குது. இன்டீரியர் பார்த்துலாங்களா? பார்த்துடலாங்க. ஓகே. சரி வாங்க, இன்டீரியர் பார்த்துருவோம். சீட் கவர்ஸும் வந்துட்டு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ எடுத்து மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்பில்ட்டாக வருது. ஸோ அதுவும் அப்படி இருக்குது. ஸ்டீரிங் வீல்லேயும் வந்துட்டு நமக்கு எப்பயும் போல் அந்த ஆடியோ கண்ட்ரோல், காலிங் கண்ட்ரோல்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதிலே வந்துடுது. அது போக நமக்கு வந்து 4 டோருமே பவர் விண்டோ, அது ஆஸ் யூஷுவல். சொல்லுங்கள் சிஸ்டர், எவ்வளோ கோட் பண்ணுறாங்க இதுக்கு? 4 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க சார். 4 ரூபா, 4 லட்சம் கேட்குறாங்க. ஆமாங்க. ஸோ அது போக நேரில் வந்தீங்க அப்படின்னா வண்டியை நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ரேட்டே பேசிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குவிட் வண்டிங்க. RXT வேரியண்ட்டு. TN 39 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. TN 39 வந்து திருப்பூர் இல்லைங்களா? ஆமாங்க. திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ டயர் பாயிண்ட்லாம் பார்க்கலாம், ஒரு 60% இருக்குது. ரெட் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் வண்டி, 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்கள் மற்ற ஆப்ஷன்லாம். ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க சார். 2018 மாடல், ஒரே ஓனர். 88,000 ஓடி இருக்குதுங்க. 360 பட்ஜெட் சொல்கிறாங்க சார். 360 பட்ஜெட் சொல்கிறாங்க. சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குதுங்க. வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நேரில் வந்து பாருங்கள், பேசிக்கலாம். சரிங்க சார். இன்டீரியர் பார்த்துலாங்களா? பார்த்துடலாங்க சார். ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியர் பார்த்துட்ருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். சீட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டிஷனும் அப்படியே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் வந்துட்டு வண்டியோட வந்ததே தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆல்டோ 800ங்க. LXi வேரியண்ட் வருங்க சார். TN 11 ரெஜிஸ்ட்ரேஷன், கிரே கலருங்க. 2019 மாடலு.
ஒரே ஓனர் 18,500 ஓடி இருக்குதுங்க. 375 பட்ஜெட் சொல்கிறாங்க சார். பெட்ரோல் வண்டிங்க. ஏசி பவர் ஸ்டேரிங்ஸ், ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வந்துருங்க. சிங்கிள் ஏர் பேக் வர டைப்புங்க சார். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மேஜராக என்ன நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 18,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். அதனால் வண்டியோட குவாலிட்டி ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எக்ஸ்டீரியரும் பார்க்குறீங்க நல்லா க்ளீனாக தான் இருக்குது. எந்த டென்ட்டோ ஸ்கேச்சஸோ என் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ நேரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வண்டியோட குவாலிட்டி நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செலரியோ வண்டிங்க. விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வண்டிங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க சார். ஸோ நம்ம கோயம்புத்தூர் வண்டி நம்பரோட பார்த்தீங்கன்னா நம்பருமே வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு ஃபேன்சியான நம்பர் தான், 8665. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறையா இருக்குது. முக்கியமாக வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி, 2020 செலரியோ, விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல்ன்ற வேரியண்ட்டு. ஸோ டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயர் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95% அப்படியே இருக்குது. அதுபோக நிறைய அக்சசரிஸ்லாம் மாட்டிருக்காங்க, அதை கண்டிப்பாக பார்த்துப்போம். சிஸ்டர் சொல்லுங்கள், வண்டி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். 2020 மாடல் ஒரே ஓனருங்க சார். 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. ஓகே. 560 பட்ஜெட் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்துட்டு இந்த டோர் வைசர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது போக இன்டீரியரில் பார்த்துட்டோம் அப்படின்னா சீட் கவர்ஸ் பாருங்கள், வண்டிக்கு மேட்சிங்காக எக்ஸ்டீரியருக்கு மேட்சிங்காக போட்டிருக்காங்க. ஸோ டோர் பேனும் நல்லா க்ளீனாகவே இருக்குது. அது போக வந்துட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க சார். 4மே பவர் விண்டோஸ் தாங்க. ஏபிஎஸ் ஏர் பேக் வருங்க சார் இந்த வண்டியில். 4 விண்டோவும் பவர் விண்டோ. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். வண்டியோட ரியர் வியூ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு பார்க்கிங் சென்சார்ஸ் ப்ளஸ் வந்துட்டு கேமராவோட வந்துடுது. நல்ல கலருங்க. இந்த வண்டி கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, அந்த ஒரு செராமிக்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட்டா மான்சா வண்டிங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க சார். 2012 மாடல் ஒரே ஓனர். 1,18,000 ஓடி இருக்குதுங்க. 2,85,000 சொல்கிறாங்க. டீசல் வண்டி தாங்க சார். ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. பவர் விண்டோஸ் இருக்குங்க சார். 4மே பவர் விண்டோஸ் வந்துருங்க சார். வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. பாடி லைன் நல்லா இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், பேசிக்கலாங்க சார். வெஹிக்கிள் வந்துட்டு டாக்டர் மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம இன்டீரியர் பார்த்துருவோம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள். இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே வந்துட்டு வெஹிக்கிளோட வர சிஸ்டமே. அது போக ஸ்டீரிங் வீல்லே வந்துட்டு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், இந்த கால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. சொல்லுங்கள் சிஸ்டர், எவ்வளோ கோட் பண்ணுறாங்க? 2,85,000 சொல்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு செடான் வெஹிக்கிளுங்க. அதுவும் வந்துட்டு ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர் வண்டி, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுவும் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ப்ரைஸ் இவங்க கேட்குறதே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் கேட்குறாங்க. 2,85,000 தான் கேட்குறாங்க. ஸோ அது போக நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா வண்டி ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டோ 800 வண்டி தாங்க சார். எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ளூ கலர் வண்டிங்க. ஸோ வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சென்னை தான். ஸோ கிலோமீட்டர் வந்துட்டு அது மாதிரி கம்மியாக தான் ஓடி இருக்குது. 2 ஓனராக இருந்தாலுமே வந்துட்டு வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள், 2018 மாடல். 2018 மாடல், 2 ஓனருங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 3 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க சார். வண்டி நல்லா இருக்குதுங்க. பட்ஜெட் வந்து 3 lakhs கேட்குறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி தான் சென்னை வண்டிக்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவாங்க. கம்மி பண்ணிக்கலாம் இல்லைங்க சிஸ்டர்? கண்டிப்பாங்க சார். சூப்பர். நம்மக்கிட்ட ஆம்னி 2 வண்டி இருக்குதுங்க சார். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி இருக்குதுங்க. 2014 மாடல், 2 ஓனரு. 1,17,000 ஓடி இருக்குதுங்க. 2,85,000 சொல்கிறாங்க.
பெட்ரோல் வண்டி தாங்க. வண்டி நல்லா இருக்குதுங்க சார். ஸோ டயர் பாயிண்ட்டும் பார்க்குறீங்க, ஒரு 85% மேலே அப்படியே இருக்குது. இன்டீரியர் பார்த்துருவோங்களா? ஸோ சீட் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, எடுத்து மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுங்க. செகண்ட் ரோ பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லா ஆம்னிலையும் இல்லாத மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் பெரிய வண்டியிலலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் ரோ ஆப்போசிட்டாக இல்லாமல் வந்துட்டு ஃபார்வர்ட் பொசிஷனில் வந்துட்டு அது வந்துட்டு புஷ் பேக் டைப்பில் வச்சுருக்காங்க. 60-40 சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரேஷியோவில் வந்துட்டு சீட்ஸ் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சொல்லுங்கள் சிஸ்டர், எவ்வளோ கோட் பண்ணுறாங்க இதுக்கு ப்ரைஸு? 2,85,000 சொல்கிறாங்க சார். 2,85,000 சொல்கிறாங்க இதுக்கு. நிச்சயமாக அந்த ப்ரைஸ் நம்ம வந்துட்டு கொடுத்து எடுக்க போகிறது கிடையாது. நேரில் வந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆம்னி வேன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஆம்னி வேன் பார்த்தோம், அது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா TN40 ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி பற்றி சிஸ்டரை கேட்டு தெரிஞ்சுக்கோம். சிஸ்டர் சொல்லுங்கள். TN40 மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க சார். ஆம்னி வண்டிங்க, சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க சார். 2012 மாடல், ஒரே ஓனர், 1.12 ஓடி இருக்குதுங்க. 2,40,000 பட்ஜெட் சொல்கிறாங்க. பியூர் பெட்ரோல் தாங்க சார். வண்டி நல்லாயிருக்கு, இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சீட் கவர் எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. பார்த்துடலாங்க சார். சீட் கவர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதே போக பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் சிங்கிள் ஓனர் தானே சொன்னீங்க? சிங்கிள் ஓனர் வண்டி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கிலோமீட்டரும் பார்த்திங்க அப்படின்னா 2012க்கு வந்துட்டு 1,12,000 கிலோமீட்டர்ன்றது ஆவரேஜ் தான். ஸோ யூசேஜும் வந்துட்டு ஆவரேஜாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோட் பண்ணுறது வந்துட்டு 2,40,000 கோட் பண்ணுறாங்க. ஒயிட் கலர் வண்டியும் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இது கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பியூட்டி. ஸ்கோடாவில் வந்துட்டு லாரா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நானும் ஒருத்தன் தான். பர்சனலாக வந்துட்டு எனக்கும் வந்துட்டு ஸ்கோடா லாரா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனோட டிசைன் வந்துட்டு அப்போவே வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது இதனோட லக்ஸுரி சொல்லவே தேவையில்லை. ஸ்கோடாவில் வந்துட்டு பயங்கரமான லக்ஸுரி இந்த வெஹிக்கிள். நான் சொல்கிறது அப்போவே கொடுத்துருக்கிறது. அந்த வகையில் வந்துட்டு இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஒரு ஒயிட் பியூட்டி வெஹிக்கிள் வந்திருக்கு. அலாய் வீல்ஸ்லாம் வந்துட்டு இவங்க ஸ்போர்ட்டிவாக மாற்றிருக்காங்க. ஸோ டயருமே பார்த்திங்க அப்படின்னா மிஷ்லின் டயர் தான். 205 ரொம்ப விட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. வண்டி பாருங்கள் என்னமா அப்படி இருக்குன்னு. லாராவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். நம்ம எடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் TN38, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேன்சி நம்பர் தான், 5699. இந்த வண்டியை பற்றி நம்ம சிஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர் சொல்லுங்கள், இந்த ஸ்கோடா லாரா பற்றி சொல்லுங்கள், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாரா ஆம்பியன்ட் வேரியண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒயிட் கலர் தாங்க சார். 2011 மாடல், 3 ஓனருங்க. 1,39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 5,10,000 சொல்கிறாங்க. டீசல் வண்டி தாங்க சார். ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. 4 பவர் விண்டோஸ் தாங்க. 2 ஏர் பேக் வந்துடுங்க சார். ஸோ இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க, செம்ம க்ளீனாக இருக்குது. ஸோ அது போக வந்து கியர் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா DSG ஆட்டோமேட்டிக். ஸோ அதனோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் தான். ஸ்டேரிங் வீல்லே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்துட்டு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், காலிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஸோ டோர் பேர் பார்க்குறீங்க, அதுவும் நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாங்க. ஸோ பார்க்குறீங்க எந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு. சிஸ்டர் சொல்லுங்கள், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி? 1,39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சார். கிலோமீட்டர் வந்துட்டு 140, ஆல்மோஸ்ட் 140 கிட்ட ஓடி இருக்குது. ஓனர்ஷிப் வந்துட்டு 3 ஓனர் தானே சொன்னீங்க? 3 ஓனருங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்துட்டு என்ன தான் கோயம்புத்தூர் வண்டியாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கிலோமீட்டரும் ஜாஸ்தி தான். அதே மாதிரி ஓனர்ஷிப் கண்டிப்பாக ஜாஸ்தி தான். 3 ஓனர்ன்றது ஜாஸ்தி தான். ப்ரைஸ் எவ்வளோங்க? ப்ரைஸ் எவ்வளோ இதுக்கு? 5,10,000 சொல்கிறாங்க சார். 5-10 ரொம்ப ஜாஸ்திங்க. நேரில் வருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு
அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்கோடா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது லாரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நேரில் வருவாங்க. 5-10 கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தி தான். நேரில் வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாவது நீங்கள் வந்து கம்மி பண்ணி தரணும். கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் இல்லை, நல்லாவே கம்மி பண்ணி தரணும் இந்த வண்டிக்கு. நீங்கள் 3 ஓனரை வந்துட்டு கிலோமீட்டர் ஜாஸ்தி தானே, இது 140 ஓடி இருக்குது. ஸோ இதனோட கஸ்டமர் நம்ம அவங்கள உட்கார வச்சு பேசலாம்ல, வண்டிக்காரங்களே உட்கார வச்சு பேசிக்கலாம்ல. ஃபைனல் பண்ணும்போது கஸ்டமர் வந்துருவாங்க சார், வண்டிக்கார் வந்துருவாருங்க. அவங்க லோக்கல் தானே? லோக்கல் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்துடுங்க. அவங்க வந்துட்டு வெஹிக்கிளோட ஓனர் யார், அதாவது ப்ரெசென்ட் ஓனர் யாரோ அவங்க வந்துட்டு வர வச்சுருவாங்க. வர வச்சுட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க, கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட்டர். நிறைய பேர் வந்துட்டு எல்லா வீடியோலையும் வந்துட்டு எதிர்பார்க்குற ஒரு வண்டி வந்துருக்கு. 2 வண்டி இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு வண்டி நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ ஒரு ஒயிட் கலர் பொலேரோ வந்திருக்கு. இந்த வண்டியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். சிஸ்டர் சொல்லுங்கள். பொலிரோ ஒயிட் கலர் வண்டிங்க சார். ZLX வேரியண்ட் வருதுங்க. 2013 மாடல், 3 ஓனர், 1,79,000 ஓடி இருக்குதுங்க. 5 lakhs பட்ஜெட் சொல்கிறாங்க சார். ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. 4மே பவர் விண்டோஸ் தாங்க சார். இன்டீரியர் பார்த்துருவோங்களா? இன்டீரியர்லாம் நல்லா க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க? 5 lakhs சொல்கிறாங்க சார். 5 lakhs வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தாங்க. கிலோமீட்டர் வந்துட்டு 180 ஓடி இருக்குது. ஓனர்ஷிப்பு வந்துட்டு 3 ஓனரு. ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். கஸ்டமர் வெஹிக்கிள் தாங்க சார். கஸ்டமர் சொல்கிற ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்குங்க. நேரில் வந்து பார்த்துட்டு வண்டிக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க, பேசிக்கலாங்க சார். கண்டிப்பாக. ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு இவ்வளோலாம் கண்டிப்பாக ஜாஸ்தி தான். 5 lakhsன்றது நேரில் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் கம்மி பண்ணி தரணும் நீங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிசான் சன்னிங் சார். TN 39 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒயிட் கலருங்க. 2012 மாடல், 2 ஓனர், 1,60,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குதுங்க. 4,10,000 சொல்கிறாங்க. வண்டி நல்லா இருக்குதுங்க சார். ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியர் தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. கிலோமீட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஓடினாலுமே வந்துட்டு இன்டீரியர் வந்துட்டு பார்த்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துட்டு 4 டோருமே பவர் விண்டோ தானேங்க? 4 விண்டோ பவர் விண்டோ தான். ஆமாங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க சார். சிங்கிள் ஏர் பேக், டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துடுது. போக சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அதனோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம். அது போக சிஸ்டம் வந்துட்டு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இவங்க அடிஷ்னலாக அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிசான் மைக்ராங்க சார். TN 58 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2012 மாடல், 2 ஓனர், 1,17,000 ஓடி இருக்குதுங்க. டீசல் வண்டி தாங்க சார். 3 lakhs பட்ஜெட் சொல்கிறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. 4 பவர் விண்டோஸ் தாங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க சார். இன்டீரியர் பார்த்துலாங்களா? பார்த்துடலாங்க சார். ஸோ இன்டீரியர் நல்லா க்ளீனாகவே தான் இருக்குது இந்த வண்டிலையும். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1,15,000 கிட்ட ஓடி இருக்குது. 2 ஓனர் வண்டி, 2012 மாடல். நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபியஸ்டாங்க சார். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. TN 37, 2012 மாடல், 2 ஓனருங்க. 92,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க சார். 3,40,000 சொல்கிறாங்க. டீசல் வண்டிங்க. வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. 4மே பவர் விண்டோஸ் தாங்க சார். ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க? 3,40,000 சொல்கிறாங்க. பரவாயில்ல. ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு ரீசனபிளாக தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு நீங்கள் நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வண்டியும் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் உண்டு தானேங்க? டெஸ்ட் ட்ரைவ் என்ன எடுத்துக்கலாமா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாங்க சார். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபர் கொடுத்தா போதுங்க. ஓகே. தூரத்துலேருந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. வண்டி அவைலபிளாக இருக்குதா இல்லையாங்கிறது நாங்கள் சொல்கிறோங்க சார். ஓகே, உண்மைதான். ஸோ வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்க. அது சப்போஸ் வண்டி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க, வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி பார்க்குறீங்களோ அந்த வண்டி இருக்குது அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு வந்துடுங்க.